2 வாட்டி சூசைட் அட்டம் பண்ண நினச்சா தான் அமெரிக்காவோட 16th பிரசிடென்ட் ஆனார். ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ரூரல் பாவர்ட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்தார். ஸோ ஏழை குடும்பம், அந்த சின்ன வயசுல அவங்க அம்மா அவங்கள விட்டு போயிட்டாங்க. அவரை பார்த்துக்க கூட யாரும் கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா படிப்பும் கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது. அதாவது அந்த புக்கெலாம் இருக்குங்களா, ஸோ அந்த புக்கெல்லாம் தன்னை எடுத்து செல்ஃப் ரீடிங் பண்ண ஆரம்பிப்பார். அவர் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை, செல்ஃப் ரீடிங் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாயராகவே மாறினார். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஏர்லி டேஸில் அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுமே அவரை விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிப்ரெஷனில் இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக மாதிரி இருக்காரு. அவர் பேச்சு திறமையை வச்சு ஸோ எலெக்ஷனில் நின்று அதுலேருந்து ஜெயிச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஸ்லேவரி வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சார். ஸோ ஸ்லேவரி அப்படிங்கிறனா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் அண்ட் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவரி வந்து வச்சுருந்தாங்க. வீட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தொலை பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவரி வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சார். அண்ட் செகண்ட் வந்து சிவில் வாரை என் பண்ணவர் அவர் தான். ஸோ சிவில் வாரை என் பண்ணும்போது கொஞ்ச நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குண்டடிப்பட்டு, அதாவது தலையிலேயே சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இறந்தார். அப்போ அவர் சாகும்போது ஆக்சிடெண்ட்டாக மட்டும்தான் செத்தார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பிறப்பு எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளோட ஸ்கின் எப்படி வேணால் இருக்கலாம், இல்லை நம்மளோட ஜெண்டர் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நம்ம சாக போகிறது நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கீழே தான் இருக்குது. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அப்படி பிரசிடெண்ட்டாக தான் இறந்து போனார். ஸோ டே 88 கம்ப்ளீட்டட். இன்றைக்கி ஒரு டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டே இன் திஸ்.